திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த அனாத்ம தர்மம், காரணத்தின் பலனாக வந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். காரணத்தை புரிந்து கொண்டால், அப்போ காரணத்திலிருந்து நாங்கள் மீண்டால் அதன் பலனிலிருந்து நாங்கள் மீள்வோம். பலனிலிருந்து மீண்டு விட்டவருக்கு ஆன்மா ஒன்று கிடையாது. அவர் புரிந்து கொண்டது அனாத்ம தர்மத்தை. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள், இந்த அனாத்ம தர்மத்தை. ஏதும் படிச்ச சம்பூதா ஏது பங்கா நிருஜ்யதி, காரணத்தின் விளைவாக வந்ததுதான் உலகம். அப்போ உலகம் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருப்பவர் அப்போ உலகில் இருக்கிறார். அப்போ உலகில் இருப்பவர் நானும் இருக்கிறேன், உலகில் இருக்கும் நானும் இருக்கிறேன். உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவருக்கு உலகம் இருக்கிறது, அப்போ அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன். அப்போ இது எப்படி உருவானது என்பதை பகவான் புத்தர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து மிகவும் தெளிவாக கூறுகிறார்கள். அதன் புப்பே நிவாசானுசதி ஞானம். இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள பிறந்த நிலைக்கு சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. பிறந்த நிலைக்கு சென்று பார்த்தால்தான் எங்களுக்கு இந்த கதை தெளிவாக விளங்கும். அப்போது தெளிவாக புரிந்து கொண்டதன் காரணமாக நாங்கள் முதலில் இதை தெரிந்து கொள்ளுகிறோம். தெரிந்து கொள்ளாமல் அவருக்கு புரிந்து கொள்ள முடியாது. அவர் தெரிந்து கொள்வது தான் சுத்தமே ஞானம். சுத்தமே ஞானம் என்பது இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்வது. சுத்தமே ஞானம் உள்ளவருக்குத்தான் தம்ம சக்குசே இருக்கிறது, அதாவது சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது அவருக்குத்தான். சத்தியத்தை காண்பவருக்குத்தான் கிருத்தியம், அதாவது மனதில் மீளும் வழி திறக்கிறது. சத்தியத்தை காணாதவருக்கு மனதில் மீள முடியாது. அப்போ அவர் மனதுக்கு அடிமையாகி இருப்பார், மனம் சொல்வதையே செய்வார், மனதின் பின்னே அவர் ஓடுவார். அப்போ இப்படித்தான் இன்றைய உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டு திரிகிறார்கள். எல்லா மதத்தவரும் இப்படித்தான் வாழ்கிறார்கள். உலகம் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பிடிப்பில் இருக்கும் மனிதன் உலகம் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருப்பவர். அப்போ அந்த உலகத்தில் அவரும் இருக்கிறார். அப்போ அவரும் இருக்கும் இந்த உலகம் துன்பகரமான உலகமாகத்தான் இருக்கிறது. அவருக்கு எங்கே பார்த்தாலும் துன்பம்தான், எதை கேட்டாலும் துன்பம்தான், எதை உணர்ந்தாலும் அதில் அவருக்கு கிடைப்பது என்னவோ துன்பம்தான். ஏன் அப்படி ஒன்று இங்கே இல்லை. உலகம் என்பது மனதின் மாயை, கற்பனை, அது எங்கேயும் இல்லை. அப்போ எங்கேயும் இல்லாததை நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அது இன்பம் இல்லை, அது துன்பம்தான். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் இன்பத்தை தேடுகிறார், துன்பத்துக்கு மத்தியில் இன்பத்தை தேடுகிறார். நல்ல சுவையை அருந்தினால் இன்பம், நல்ல வர்ணத்தை கண்களுக்கு காட்டினால் இன்பம், நல்ல வாசனையை முகர்ந்தால் இன்பம், நல்ல இனிமையான சத்தத்தை இசையை கேட்டால் இன்பம், நல்ல ஸ்பரிசத்தை உடலுக்கு கொடுத்தால் இன்பம், நல்ல எண்ணங்களை அதில் கற்பனையை வளர்த்து கொண்டு அதில் மூழ்கி இருப்பது இன்பம் என்று இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து அதில் இன்பத்தை தேடுகிறார். அப்போது பிறந்ததிலிருந்து சாகும் வரை இந்த மனிதன் இதை செய்து இதில் இன்பம் பெற முயற்சி செய்கிறார். அவருக்கு இன்பம் என்றைக்காவது கிடைத்ததா என்று பார்த்தால் இல்லை. அவர் எப்போவுமே இன்பத்தை அனுபவிக்கவில்லை.
இன்பம் என்பது அவருக்கு கனவாகவே இருந்தது. அவர் இன்பத்தை காணவே இல்லை. அப்படி ஒன்று ஏன்னா இங்கே அப்படி ஒன்று கிடையாது. உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது என்பது அதை ஊக்குவிப்பது என்பதில் இன்பம் இல்லை. கண்களுக்கு தெரியும் இனிமையான அழகானதை காட்டுவது என்பது அதில் இன்பம் என்று நினைத்து கொண்டிருப்பது கற்பனை. அதில் அப்படி ஒன்று கிடையாது. கண்களுக்கு தெரிவதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ நல்லதை மட்டும்தான் அவர் தேடுகிறார், கெட்டதை வெறுக்கிறார். அப்போ இதுதான் ராக தேச ஆசை, கோபம். நல்லதுக்கு ஆசைப்படுகிறார், கெட்டதுக்கு கோபப்படுகிறார். அப்போது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் இவர் ஆசைப்படுகிறார், கோபப்படுகிறார், மாயைக்கு உள்ளாகி இருக்கிறார். அப்போ இந்த மாயையில் போகும் மனிதன், இந்த ஆசை கோபம் மாயைக்கு உள்ளாகி போகும் இந்த மனிதன் துன்பத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு எப்போவுமே இன்பம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. பிறந்து திருமணம் முடிக்கும் வரை, திருமணம் முடிக்காட்டி அவருக்கு குடும்ப பிரச்சனை இருக்காது. திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் மனைவி வந்துடுறாங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரச்சனையை பார்க்கணும், அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்போது அதுக்கப்புறம் குழந்தை வந்துடுது. குழந்தை வந்த கைக்கு குழந்தையோட பிரச்சனையை பார்க்கணும், அதன் வேலைகளை செய்யணும். அப்போ இந்த மாதிரி உலகம் பெரிதாகி கொண்டே தான் அவருக்கு போனதே தவிர அவருக்கு உலகம் எப்போவுமே அழிந்து போகலை. அப்போ ஒரு குழந்தை இருந்துச்சு, பிறகு இன்னொரு குழந்தை வந்துச்சு, அப்புறம் மறுபடியும் இன்னொரு குழந்தை. அப்போ இப்படி குழந்தைகள் வரும்போது அது உலகம் பெரிதாகி கொண்டு தான் போனது. அது கற்பனையை வளர்த்து கொண்டு தான் போனது. அப்போது முதல்ல எதுவுமே இருக்கலை, பிறந்தபோது ஒன்றுமே இருக்கலை. அங்கே எதுவுமே வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம் இவை தான் இந்த உடலில் உள்ள உற்பத்தி நிலையங்களுக்கு ஸ்பாக்கானது. கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர், உஷ்ணம் இவை அனைத்தும் ஸ்பாக் ஆகியது. அப்போ அங்கேயே குழந்தை ஒன்று பிறக்கலை. சென்சர்கள் இயங்கியது, உற்பத்தி நிலையங்கள் இயங்கியது. ஆனால் அங்கே குழந்தை ஒன்று இருக்கலை. காரணம் என்னென்னா, அங்கே மனம் ஒன்று உருவாகி இருக்கலை, ஆன்மா என்ற திருஷ்டி உருவாகி இருக்கலை. அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது, அங்கே வர்ணமும் சத்தமும் இணைகிற போது அது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்குகிறது. பிறந்த பிஞ்சு குழந்தை அப்போதான் பிறக்கிறது. அப்போ இதுதான் மனம் உருவான விதம், இதுதான் ஆன்மா உருவான விதம். அந்த உணர்வு தான் ஆன்மா. அப்போ அந்த உணர்வில் தான் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் வாழ்கிறாங்க. நினைப்பது இருக்கிறது, வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் தான் இருக்கிறார். அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், எனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, வாகனம் இருக்குது, செல்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பில் இருப்பவர் இந்த உணர்வுக்குள் தான் இருக்கிறார். அதுதான் இந்த உணர்வு தான் ஆன்மா என்ற திருஷ்டி. அப்போ திருஷ்டியில் இருக்கும் மனிதன் ஆன்மா என்ற திருஷ்டிக்குள் தான் இருக்கிறார். அப்போ திருஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு அவர் நினைக்கிறார் இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இல்லாதவர் நினைக்கிறார் எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்போ இருக்கிறது இல்லை என்ற இரண்டு பக்கங்கள் இங்கே தான் இருக்கிறது. அப்போது அவை வெளியில் இருக்கிறப்போ இங்கே நானும் இருக்கிறேன். வெளியில் இருக்கிறது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்தது. அது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் ஆத்ம திருஷ்டியில் இருப்பவருக்கு அப்போது வெளியில் அது இருக்குன்னா அப்போ இங்கே நானும் இருக்கேன். அப்போ இதுதான் 2 பக்கம். இந்த 2 பக்கங்களில் வாழும் இந்த மனிதன் இருப்பது ஆன்மா என்ற திருஷ்டிக்குள்ளே, மனதின் மாய்க்குள்ளே. அப்போது இதுதான் அந்த 2 பக்கத்திலிருந்து மீண்ட சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள், இந்த அனாத்ம தர்மம் என்று. அப்போ 2 பக்கங்களில் இருந்து மீண்டவருக்குத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாள வேண்டும். முதலில் சத்திய தர்மத்தை கேட்கணும், சுத்தமை ஞானத்தை அவர் ஏற்படுத்தி கொள்ளணும், சத்திய தர்மத்தை கேட்கணும். கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது. கேட்டு சத்தியத்தை விமர்சித்து பார்க்கும்போது அவருக்கு கண் திறக்கிறது. அதுதான் அந்த தம்ம சக்குசை, கண், சத்தியத்தை காணும் கண். அது விமர்சனத்துக்குள் தான் நடக்கிறது. அதாவது அந்த விதர்சனா தியானத்துக்குள் தான்
இந்த சத்தியத்தை அவர் காண்கிறார். சத்தியத்தை காண்பவருக்குத்தான் ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து மீள முடிகிறது. அதாவது பிறந்தபோது ஒன்றுமில்லாட்டி இதை எல்லாமே உருவானது இந்த உற்பத்தி நிலையங்கள் இணைந்ததனால். அப்போ இணைந்தது எங்கேயும் இல்லை. அப்போ அது மனதில் தான் இருக்கிறது. அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்வாராக இருந்தார், அவர் அதை உணர்வாளராக இருந்தார். அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்வார் போது அந்த ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து அவர் மேல்கிறார். அப்போ வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு அவருக்கு கிடையாது. அப்போ இதுதான் அனாத்ம தர்மத்தை புரிந்து கொண்ட சுபாவம். இதுவரைக்கும் ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்த அவர் வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் இருந்தார். அப்போது அங்கே உணர்வு அழிந்து போகிறது. வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு அழிந்து போய் இது வெளியில் இருப்பது கிடையாது, இது மனதில் தான் என்ற எண்ணம், இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது இந்த அனாத்ம தர்மத்துக்குள் அவர் வருகிறார். இந்த அனாத்ம தர்மத்தை அவர் கையாளுகிறார். அப்போது அந்த உணர்வில் இருந்த வரைக்கும் அவர் இருந்தது ஆத்ம திருஷ்டியில். அப்போ அந்த உணர்விலிருந்து மீண்ட போது அனாத்ம தர்மத்துக்குள் வருகிறார். அப்போ அவருக்கு உலகத்தின் மீது விருப்போ வெறுப்போ ஒன்று கிடையாது. விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ அவருக்கு வெளி உலகம் ஒன்று அவருக்கு எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே அவருக்கு அகப்படாது. எங்கேயுமே அவருக்கு வெளி உலகம் தெரியாதப்போ. வெளி உலகம் என்பது மனதின் மாயை, கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இவர்தான். அப்போது இந்த அனாத்ம தர்மத்துக்குள் வந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகர் இவர் தான். இப்போ இவர் தான் சத்தியத்தை கேட்டு நடைமுறையில் இதை கையாண்டவர். அப்போ அவர் தான் தம்ம சக்குசை இவருக்கு தான் வைத்து கொண்டது. தர்மத்தை சத்தியத்தை காணும் கண் இவருக்குத்தான் திறந்தது. அப்போ இவர் இந்த அனாத்ம தர்மத்துக்குள் மனதின் மேலும் வழிக்கு வந்தவர் இவர் தான். அப்போ இவர் தான் மனதின் மேலும் வழியில் பயணிப்பவர். இந்த மனதில் மாய்க்குள்ளிருந்து மேலும் வழியில் பயணம் செய்பவர். கிருத்தக் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது தான். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம். அப்போது சத்திய ஞானம் அடைவது என்பது தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது, மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொள்வது தான் சத்திய ஞானம். அப்போ அதை புரிந்து கொண்டவருக்கு மீண்டும் அது வெளி உலகம் உண்மையாகாது. அந்த உணர்விலிருந்து மீண்டு விட்டார். அப்போ உலகிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது. வெளி உலகம் கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு நாக்குக்கு உடலுக்கு உணர்ந்த உலகம் அவருக்கு மீண்டும் உண்மையாகாது. அது வெறும் சென்சர்களால், உற்பத்தி நிலையங்களால் இணைந்தது. வழக்கம் போல் கண்ணுக்கு வர்ணம் தெரியும், வழக்கம் போல் எல்லாமே தெரியும். காதுக்கு வர்ணம் வழக்கம் போல் எல்லாம் கேட்கும். வழக்கம் போல் வாசனையும் அதே மாதிரி தான் இருக்கும், துர்நாற்றமும் அதே மாதிரி தான், சுவையும் அதே தான். சுவையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதே தான் சுவை. அப்போது உடலுக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இவை அனைத்தும் எல்லாமே இதே போலத்தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அனாத்ம தர்மத்துக்குள் வந்தவருக்கு ஆத்ம துஷ்டி அழிந்து போகிறது. அப்போ உலகம் உண்மை என நம்பி கொண்டிருந்து நினைத்து பிடித்து கொண்டிருந்த அவர் வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தானே அவர் இருந்தார். வெளியில் உலகம் இருக்குது, அப்போ இங்கே நானும் இருக்கேன். அப்போ 2 உச்சக்கட்டங்கள் இங்கே தான் இருந்தது, 2 பக்கங்கள் இங்கே தான் இருந்தது. இருக்கும் உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்போ இருக்கும் உலகம் இங்கே அழிந்து போனதன் பிறகு அப்போ இங்கே நானும் அழிந்து போகிறேன். இதுதான் நஹிதங் அத்தகதம் பிம்பம் நைதங் பரகதங் அகங் என்று கூறப்பட்டது. அதாவது இது இந்த பிம்பத்தை யாருமே ஏற்படுத்தலை, இதை நானும் ஏற்படுத்தலை. அப்போ ஏத்தும் படித்த சம்பூதா ஏத்து பங்கா நிருஜதி. அப்போ காரணத்தின் விளைவாக வந்தது. அப்போ காரணத்தை நாங்கள் புரிந்து காரணத்திலிருந்து மீண்டபோது அதன் பலனிலிருந்து நாங்கள் மீள்கிறோம். இப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம். காரணத்தை புரிந்து காரணத்திலிருந்து நாங்கள் மீள்வோமாக இருந்தால் அதன் பலன் என்ற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீள்வோம். அப்போது இவருக்கு இதுதான் நடந்தது. காரணத்தை முதலில் கேட்டு தெரிந்து கொண்டவர் அதை விமர்சித்து புரிந்து கொள்கிறார். இதுதானே உண்மை, இதுதானே சத்தியம் என்று. அப்போது கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற உற்பத்தி நிலைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் உலகம். நாங்கள் எதை பார்க்கிறோமோ, ரோஜாவாக இருக்கலாம், மல்லிகையாக இருக்கலாம், வாழை மரமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம்,
சூரியன் இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம். எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயும் இல்லை. அது நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நினைப்பது எதுவுமே எங்கேயுமே கிடையாது. வெளியில் இப்போ எங்கேயாவது இருக்குதா? வெளியில் ஏதாவது இருக்குதா? இல்லை. அதை நாங்கள் நினைக்கிறோம். இது சூரியன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இல்லை அது சந்திரன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இது வாழை மரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இது தென்னை மரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ நினைப்பது தான், நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோமே தவிர அது உண்மை கிடையாது. அப்போது கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ கைகள் சொல்லலை இது கதிரை, இது மேசை, இது கதவு, இது ஜன்னல்னு சொல்லி கைக்கு தெரியாது. கைக்கு எல்லாமே இறுக்கமான பாரமான தன்மை. ஒரு ஸ்பரிசத்தை தான் கைகளால் உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு காதுகளுக்கு கேட்டது சத்தம், இது ஜன்னல் என்று. அப்போது அந்த ஜன்னல் உருவானது சத்தமும் வர்ணமும் இணைந்ததுனால. அப்போது மூக்கால் முகந்து பார்த்தால் ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம், நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை, உடலால் ஸ்பரிசித்து பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. இப்போ இது அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் ஜன்னல். அப்போ ஜன்னல் வெளியில் இருக்குது? இல்லை, அது மனதில் இருக்குது. அப்போ அது ஒரு எண்ணம். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் மனதின் மேலும் வழிக்கு வருபவர் மனதை பற்றி புரிந்து கொள்ளுகிறார். இதுதான் மனம். அப்போ மனதில் தான் எல்லாமே இருக்குது. அப்போ இதுதான் சித்தேன நியத்தி லோக்கோ சித்தேன பரி கசத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். மனதில் தான் உலகம் இருக்குது, இது வெளியில் எங்கேயுமே இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் அவர் 2 உச்சக்கட்டங்களிலிருந்தும் 2 பக்கங்களிலிருந்தும் அவர் மீள்கிறார். அப்போ வெளியில் உலகம் இல்லைன்னா அப்போ இங்கே நானும் இல்லை. அப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன். ஜன்னல் இருக்குது அப்படின்ற துஷ்டியில் நான் இருந்தேன். அப்போ ஜன்னல் இருந்தால் நானும் இருக்கேன். அப்போது ஏத்தாம் மாமா ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா, நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது தான் அந்த ஜன்னல் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டி. அப்போ துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அப்போ அது உண்மை இல்லை, அது பொய், இது மாயை, அப்படி ஒன்று கிடையாது. இது எல்லாமே வெறும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்பவர் அப்போ உலகத்திலேருந்து மீறுகிறார், அது மனதுக்கு வருகிறார். தன்னை தான் பார்க்கிறார். அப்போ அவர் வெளியில் எங்கேயுமே அவருக்கு தெரியாது, தன்னுடைய மனம்தான் அவருக்கு எல்லா இடத்துலையும் தெரியும். அப்போ மனதை பார்ப்பவர் இவர் தான். வெளி உலகம் அவருக்கு தெரியாது. வெளி உலகத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் வெளி உலகம் உண்மை இல்லை என்றால் அவருக்கு வெளி உலகம் எப்போவுமே மீண்டும் தெரியாது. தெரியும், கண்களுக்கு வரணும் தெரியும், ஆனால் அது உலகம் அல்ல. அது கண் என்பது ஒரு கேமராவை போல, அது எந்நேரமும் வர்ணத்தை சேமிக்கிறது. காதுக்கு கேட்கும், காது என்பது ஒரு உற்பத்தி நிலையம், அது சத்தத்தை சேமிக்கிறது. அப்போ அதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது இல்லை, காது என்பது விளங்குவதனால, சத்தம் விளங்குவதனால அது வெளியில் இருக்குன்னு சொல்லி அங்கே நினச்சி கொண்டிருந்தோம். அப்போ நினைப்பிலிருந்து நாங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பிறகு காதுக்கு வழக்கம் போல கேட்கும், ஆனால் அது வெளியில் இருக்கிறது என்றால் வெளி உலகத்துக்கு அவர் போக மாட்டார். அப்போது உற்பத்தி நிலையங்களை பரிசீலனை செய்யும் சுத்தவத்தாறு ஸ்ராவகர் இவர் தான். இவருக்குத்தான் மனதில் மேலும் வழி திறக்கிறது. அப்போ ஜன்னல் வெளியில் இல்லை என்றால் அப்போது நேத்தம் மம நேசோ அமஸ்மிங் நேசுவமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தைக்குள் வருகிறார். அனாத்ம தர்மத்துக்குள் வருகிறார். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்த சுத்தவத் 6 ஸ்ராவகர் இவர் தான். அப்போ மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியை போதித்த பகவான் புத்தரின் வழிக்கு வந்தவர் இவர்தான். பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்து நிரந்தரமான இந்த மனதின் மாயிலிருந்து மீண்டு கற்பனையிலிருந்து மீண்டு நிரந்தரமான இந்த இன்பத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.